All Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. அவனுக்கு உயிர் பயம் இல்லாதவன் மட்டும்தான் மாந்திரிகத்துக்குள்ள நுழையும். யாருமே தன்னோட உயிர் வேறவங்களுக்காக பணைய வைக்க மாட்டாங்க. அது நேற்று முளைச்ச காளான் இன்னைக்கு மாந்திரிகம் செய்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த மாந்திரிகத்தில் விசேஷமான ஒரு குணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு உயிர் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கெல்லாம் செய்வினை பாதிப்பு, மாந்திரிக பிரச்சனைகள் அப்படின்னு யோசிக்கிறத தவிர்க்கணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் அட்டாக் ஆயிருக்கனாவே அவன் கடனில் தான் மாட்டுவான், விட்டு விட்டு நோயில் தான் செலவு பண்ணுவான். நம்மளுக்கு என்னமா பிரச்சனை எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, மாந்திரிகத்துலையுமே நல்லதுக்கும் இருக்கு கெட்டதுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை. கெட்டது செய்யணும்னா ஒருத்தனை அழிக்கவும் முடியும், பட் அழிக்க ஆரம்பிச்சா நாங்களும் அதனால தான் அழியும். பில்லி, சூன்யம், ஏவல் இது எல்லாமே ஒண்ணுதானே, இல்லை வித்தியாசங்கள் இருக்காங்க? இந்த பில்லிங்கிற விஷயம் பூனை கழிவு, பூனையின் பிளட்டு, கரும்பூனையால செய்யக்கூடிய விஷயம். ஏவல்ங்கிறது உண்மை. இப்படி ஏவல் செய்வாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு கூட மாந்திரிகம் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பிள்ளைங்களுக்கு பண்றது தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய சமம். உங்ககிட்ட அந்த மாதிரி அணுகி இருக்காங்களா? கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட மாந்திரிகர் மற்றும் சித்த வைத்தியர் நசிமா அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு. ஸோ மாந்திரிகம் சார்ந்து நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். மாந்திரிகம்னா நல்லதா கெட்டதா? நிறைய மக்களுக்கு மாந்திரிகம்னாலே அது ரொம்ப எதிரானது, மக்களுக்கு நல்லதுக்கு கிடையாதுன்றாங்க. முதல்ல மாந்திரிகம் அப்படின்னா என்னம்மா? பிளாக் மேஜிக்னா எல்லாத்துக்குமே செய்ய முடியுமா, எல்லாருக்குமே பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷனாகவே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எதிரி எப்படியாப்பட்டவன், ஓகே, நம்மளுக்கு நிறைய பணம் உள்ளவனா, பலசாலியா, ஓகே, இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, பணத்தினால நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அவங்ககிட்ட பணம் இல்லை, அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தந்திரமான விஷயத்துக்கு போவான். அதில் சில செலவுகளும் அவன் பண்ணுற மாதிரி இருக்கும். செலவு பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போது நம்ம ஒரு நடுத்தர மக்களும் மைண்டில் வச்சுக்கக்கூடியது என்னன்னாக்கா, எடுத்ததுக்கெல்லாம் செய்வினை பாதிப்பு, மாந்திரிக பிரச்சனைகள் அப்படின்னு யோசிக்கிறத தவிர்க்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையினால் நடந்திருக்கக்கூடியதா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணணும். வித் டாக்டர் கன்சல்டேட்ஸ். உடம்பு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல டாக்டரை நாடணும், வைத்தியரை நாடணும். அதுலேருந்து தீர்வு கிடைக்கல, மீண்டு வர முடியல அப்படின்னா தான் நம்ம மாந்திரிகத்தை பற்றி யோசிக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனோதைரியம், செகண்ட் வைத்திய ரீதியாக போகணும். கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுக்கு மாந்திரிக பிரச்சனைகள் இருக்கா, சரி, அந்த மாந்திரிக பிரச்சனைகள் இருக்காங்கிறதுக்கு என்னென்ன தெளிவுகள் வேணும், என்னென்ன நம்மளுக்கு அறிகுறிகள் இருக்குது, எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மாந்திரிகம்ங்கிறது சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடியது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோதிடம் வேறு, மாந்திரிகம் வேறு, வைத்தியம் வேறு. ஓகேங்களா? அதே மாதிரி அருள்வாக்கு வேறு. ஓகே, அருள்வாக்கு சொல்கிறவங்க மாந்திரிகம் செய்ய முடியாது, செய்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஜோதிடர்கள் மாந்திரிகம் செய்வாங்களா அப்படின்னா மிக மிக குறைவு தான். ஓகே, யாருமே தன்னோட உயிர் வேறவங்களுக்காக பணைய வைக்க மாட்டாங்க. ஓகே, தன்னோட சொந்தக்காரங்களுக்கே உசுறு போகுதுப்பா, உன்னோட உசுறு கொடுக்க நீ ரெடியானா கொடுக்க மாட்டாங்க, நான் கட்டின மனைவியே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் முற்றிலும் திறந்து அவனுக்கு உயிர் பயம் இல்லாதவன் மட்டும்தான் மாந்திரிகத்துக்குள்ளே நுழைய முடியும். புரியுதுங்களா? பிரபஞ்சத்து மேலே பற்றோ ஆசைகளோ இல்லாதவன் தான். நம்ம இறை தொண்டு செய்கிறோம், மக்கள் இறைவனால் படிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நம்ம உதவணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் மாந்திரிகத்தில் மிக சிறந்த இடத்த பிடிக்க முடியும், செய்ய முடியும். அது நேற்று முளைச்ச காளான் இன்னைக்கு மாந்திரிகம் செய்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. மாந்திரிகத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி சொல்கிறது, மறைமுகமாக செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு மேஜிக் அப்படிங்கிறது தெரியும். மேஜிக் ஒரு ட்ரிக்கு, மாந்திரிகம் ட்ரிக்கு கிடையாது. ஓ, புரியுதுங்களா? மாந்திரிகத்தினால மேஜிக்கலில் என்னெல்லாம் விஷயங்கள் செய்கிறாங்களோ அதெல்லாம் உண்மையாகவே செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போது மாந்திரிகங்கிறது ஒரு கல்வி, குரு மூலியமாகவும் மூதாதையர்கள் மூலியமாகவும் வரக்கூடியது. அதுக்கு இறை நம்பிக்கை, இறை சக்தி வேணும்.
நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சி செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த மாந்திரீகத்தில் வந்து விசேஷமான ஒரு குணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு உயிர் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். ஓகேங்களா? அது கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது கொடுக்கறது தவறான விஷயம். மிக அதாவது ஐயர்கள் எல்லாம் பாருங்க, நீங்கள் அவங்க மெயினாக வந்து இந்த காய்கறிகள் தான் வந்து பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய் இந்த மாதிரி வந்து தெய்வங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. அது ஏற்றுக்கப்படும். ஓகே, அதனால் அந்த உயிர் கொடுக்க முடியாது நம்மளுக்கு. அப்போ அதையே எடுக்கணும் நம்ம. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இறைவனும் மூதாதையர்களும் நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அதுதான் வேணுன்றாங்கன்னா செய்வாங்க. சரிங்களா? சரி, இந்த மாந்திரிகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு என்னமா பிரச்சனை எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, மாந்திரிகத்தை முதல்ல அவங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் அட்டாக் ஆயிருக்கனாவே அவன் கடனில் தான் மாட்டுவான். ஓகே, விட்டு விட்டு நோயில் தான் செலவு பண்ணுவான். இப்போது சில பேர் கடனில் தான் மாட்டுவானா, அவர் சொத்து வாங்கியிருப்பான், பல கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருப்பான். அம்மா அதனால் எனக்கு கடன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா, அது அவன் சேஃப்டி பண்ணியிருக்கான். ஓகே, சேஃப்டி பண்ணியிருக்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கிறது கடன் இல்லை, அது விற்றுட்டு கூட அவன் அதை கிளியர் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நோய்கள் ஓகே, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய்கள் வர்றது, அவங்க வீட்டில் விபத்துகள் நடக்கிறது, பிள்ளைகள் வாழா வெட்டியாக இருக்கிறது, கரு தங்காமல் இருக்கிறது, அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, நம்மளை யாரோ பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, நம்ம பிஸ்னஸ் விரைவாக போகிறது. ஓகே, பிஸ்னஸில் கொடி கட்டி பருப்பான் திடீர்னு லாஸ் ஆயிரும். ஓகே, ஹோட்டலில் வச்சு சிறப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வருமானம் வரும், டபக்குன்னு அது கவுந்துரும். ஓகே, அந்த மாதிரி நடக்கிறது. நம்மளுக்கு ஏதோ ஒரு ரத்த காயம் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும், வீட்டில் திடீர்னு துர்வாடை வருது, நம்மளுக்கு அந்த அழுக்கான தண்ணி எங்கேயும் தேங்கி இருக்காது, ஆனால் பேட் ஸ்மெல் வரும். ஓகே, அந்த மாதிரி வருது. ஒரு காயமான ஆறாமல் இருக்கிறது. ஓகே, நோய்க்காகவே செலவுன்னு வச்சுட்டே இருப்பாங்க, ஏன் செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி நோய்களுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்க முதல்ல அலர்ட் ஆகிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சில கனவுகளும் தீய கனவுகளும் வரும், பய உணர்ச்சிகள் இருக்கும், கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு போனாலும் மன நிம்மதி இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டைகள் நடக்கிறது, இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக்கெல்லாம். இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம இப்போ தூங்கும் போது நம்ம மேல ஏதோ ஒன்று வந்து அழுத்துற மாதிரி இருந்தா அதுவுமே மாந்திரிகத்துல எதனா ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா அது அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்களோட பதில் என்னம்மா? சயின்டிஃபிக்கட்டாக நம்ம யோசிக்கணும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆன்மாக்கு உணரக்கூடிய சக்திகள் இருக்குது, அது நம்ம தூங்கும்போது ரிலாக்ஸ் பண்ணி வெளியே நடமாடக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அந்த மாதிரி தான் சித்தர்கள் பயணம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த ஆன்மா ஏன் பயப்படுது அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு தவறுதலான விஷயம் நடந்திருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு அகோரமானது பயம் பொறுத்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த ஆன்மா பயப்படும். எந்த ஆன்மா? நம்மகிட்ட இருக்கிற ஆன்மா பயப்படும். இல்லைன்னா அவன் ஏன் பயப்படப்போறான்? ஓகே, அந்த பய உணர்ச்சியிலதான் அவன் மன அழுத்தம் அதிகமாகி யாரோ அழுத்துற மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு டிப்ரெஷனாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம டாக்டர் பார்க்கணும். ஓகே, டாக்டர் பார்க்குறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க தூக்கம் சரியாக தூங்கலையா, இல்லை ஹெல்த் இஷ்யூஸா, இல்லை வேறு எதனா அவங்களுக்கு யாருன்னா பயம் பொருத்தி மனசில் வந்து சில பேர் சில விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டாங்க, அதனால ஒரு மன அழுத்தத்தினால வரக்கூடிய டிப்ரெஷனா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா? அது டாக்டரையும் பார்க்கணும், நம்மள மாதிரி ஆளையும் பார்க்கணும். ஓகே, இப்போது சிம்பிளாக சொல்ல போனோன்னா அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் தான். ஓகேவா? அது எப்போ வேணாலும் சரியாயிடலாம். டாக்டர் 3 நாளைக்கு மருந்து கொடுக்குறாங்க, சரியாகலைன்னா பிளட் டெஸ்ட் எழுதுவாங்க, அதுலேயும் நார்மல் வந்துருச்சு, அப்போ நீங்கள் நம்மளை தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அதுலேயும் நார்மல் வந்துருச்சுன்னா அப்போ நம்மளை நாடுறது நல்லதாக இருக்கும். ஓகேவா? நம்மகிட்ட அதுக்கான சொல்யூஷன்கள் இருக்குது, பண்ணித்தரேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து உயிர் பலி கொடுப்பாங்கன்னு, அது என்ன மாதிரியான விஷயங்களுக்குமா கொடுப்பாங்க? அது நம்ம மரணத்தையே எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். புரியுதுங்களா? சில வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, போன வாரத்தில் நான் பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். இங்கே ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வருஷமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டாங்க,
டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க. கடைசியில் ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட குழந்தைய யாருன்னு அறியாது. இந்த நேரத்தில் தான் ஒரு டெலிவரியும் ஆயிருக்குது. அதுக்கு ஒரு வித்தியாசமான மண் எடுத்து மண்ணால் வந்து அதுக்கு பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏவல் காரியத்தை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. தான் யாருங்கிறது தெரியாது, தன்னோட சுற்றிலும் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அதுக்கு என்ன சாப்பிடணுங்கிற சிந்தனையும் இருக்காது. சாப்பிட்டாலும் துப்பி விடணுமா, ஊட்டி விட்டாலும் துப்பி விடமா. இந்த மாதிரி வந்து 3 வருஷமா இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 85 கிலோ இருந்த பொண்ணு இன்னைக்கு வந்து 42 கிலோ இருக்கு வெயிட். புரியுதுங்களா? அப்படியே மெலிஞ்சிருச்சு. நான் வச்சிருக்கேன் ஃபோட்டோஸ் எல்லாம். பட் அவங்கள கேட்காம நம்ம கொடுக்க முடியாது இல்லையா. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்க்காத இடம் இல்லை. ட்ரீட்மெண்ட் அது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் யார் கையிலும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அது இருந்த ஃபோட்டோ, இப்போ நேச்சுரலாக இருக்கிற ஃபோட்டோ பார்த்த உடனே நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா, 3 நாளைக்கு முன்னாடியே மூலிகைகளால் அதுக்கு உள்ளுக்கு மருந்து. ஓகே, அந்த மூலிகைகள் எப்படி என்ன செய்யும்னா, ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்மளுக்கு இருக்கிற ஆன்மா வேற ஆன்மா செய்கிறது வேற, அந்த ஆன்மாக்கள் பிரிக்கக்கூடிய மூலிகைகள். புரியுதுங்களா? தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகைகள். அந்த மூலிகைகளை நம்ம மந்திரம் மூலமா பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு குடிக்கிறது கொடுத்தாச்சு. அது யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் நாங்கள் போயிட்டு வித்தின் 1 hour அது எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் வாந்தி. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் ரத்தம் வாந்தி எடுத்தால் எவ்வளோ பயப்படுவாங்க. நான் இங்கே எதுவுமே பண்ணல, கேஷுவலாக நீ என்ன பண்ணுறியோ பண்ண, நான் அப்படியே வந்து மந்திரங்கள் படித்ததோடு இருந்தேன். 1 hourல ரத்த வாந்தி எடுத்து குளிச்சுட்டு வந்துச்சு, கிளியர் ஆயிடுச்சு. நிஜமா சொல்றீங்களா? ரத்த வாந்தி எடுத்து கிளியர் ஆயிடுச்சு. அந்த வாந்தியில வந்து அது வெளிப்படுது. புரியுதுங்களா? அந்த பிளட்ல வந்து அதுக்குள்ளார இருக்கிற ஆன்மா வெளிப்படுது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸபிள். ஓகேங்களா? அப்போது இப்போதைக்கு அது தெளிவாக டெய்லி பிக்சர்ஸ் வருது, வீடியோஸ் வருது. தன்னோட பிள்ளை கூடயும் அக்கா அம்மா அவங்க வீட்டுக்கார கூட எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் அவங்க ஹஸ்பண்ட் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறார். ஓகேவா? அந்த அளவுக்கு மனுஷனுடைய மூளையும் மனமும் ஆற்றலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வில்லங்கமான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வியப்பா இருக்கு நீங்க சொல்லும் போது. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நாள் ஆகல, 1 week தான் ஆகுது. மோஸ்ட்லி மக்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக மாந்திரிகம் பண்ண வருவாங்க? மாந்திரிகங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இல்லை இந்த மாதிரி பாதிக்கு ஏற்பட்டிருக்கு, இல்லை எனக்கு பிஸ்னஸ் லாஸு, கல்யாணம் ஆகலை, ஓகேங்களா, பொண்ணே அமையலை, குழந்தை பெருக்கலை, எல்லாத்துக்குமே வந்து மாந்திரிகத்தை நாடுறாங்க. பட் அவங்களுக்கு எது சிறப்பான விஷயங்கிறது நம்ம தெளிவுபடுத்தணும். ஓகே, எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்துக்குமே மாந்திரிகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, தெளிவான ஒரு விஷயம் மக்கள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் எல்லாருமே மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, 100ல் வந்து ஒரு 25%. ஓகே, அந்த அளவுக்கு தான் நம்ம அக்செப்டட் பண்ணிக்கணுமே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்ததுக்கெல்லாம் மாந்திரிகம்னு போகக்கூடாது. அது நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இறை நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கையாக போராடுங்க. கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிஃப்ரெண்டபிள் கண்டிப்பாக தெரியும், மாற்றங்கள் நடந்தே ஆகும். ஏன்னா அது பிரபஞ்சத்தின் இயற்கை நீதி. ஓகே, அதையும் மீறி நம்ம வைத்தியரும் பார்த்து சரியாகலை அப்படின்னா நம்மளை நாடுறது நல்லதாக இருக்கும். ஓகே, சில பேர் என்னன்னா எல்லாமே அழிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? பணம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிளாக் மேஜிக் பற்றி நினைப்பே வராது, எல்லாம் அழிச்சிடுவாங்க. 0% ஆகிட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க. இப்போ நான் என்னமோ பண்ணுறது, எதுவுமே இல்லை, நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு சரி பண்ணிட்ட பிறகு நான் எதனா கொடுப்பேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாதது. ஓகே, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நானும் பணம் கொடுத்து வாங்கி தான் வேலை பார்க்கணும். ஓகே, அப்போ நீ ஃப்ரீயாக பார்க்க சொன்னான்னா நான் எப்படி பார்க்குறது? புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு அறக்குறையாக அடைப்படும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். யோசிச்சாமன்னா மீண்டு வந்துடணும். ஓகே, சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும்.
ஓகே, மக்கள் மாந்திரீகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்கிற அச்சமும் பயமும் வேண்டாம். இப்ப எல்லா விஷயத்துலயுமே நல்லது கெட்டதுன்னு இருக்கு. சோ மாந்திரிகத்திலுமே நல்லதுக்கும் இருக்கு கெட்டதுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? கெட்டது செய்யணும்னா ஒருத்தனை அழிக்கவும் முடியும். பட் அழிக்க ஆரம்பிச்சா நாங்களும் அதனால தான் அழிவோம். புரியுதுங்க நான் சொல்றது? கெட்டது ஈஸியா செய்யலாம், நல்லது ரொம்ப சிரமப்பட்டு செய்யலாம். ஓகேங்களா? கெட்டது வந்து 1/4 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நல்லது செய்யறதுக்கு நம்மளுக்கு 90 நாள் டைம் எடுக்கும். அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, கெட்டது சீக்கிரம் செயலாற்றல் படும், நல்லது ரொம்ப பொறுமையாகும், அதுக்கு டைமிங் எடுக்கும், நம்மளோட எஃபெக்டிவும் போகிறோம். பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரே ஒரு கெட்ட பேர் வந்தாலும் மொத்தம் அந்த நல்ல கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ இது அப்படிதான், கெட்டது சீக்கிரம் அடிப்படும். அந்த கெட்டதை திருத்துறதுக்கு முயற்சி எடுக்கிற நாங்க உயிர் கூட விடுற மாதிரி. ஓகே, அது வந்து நம்மளுக்குமே அந்த பாதிப்பு இருக்கும். அதுக்கேடா அதான் சொல்லி துணிஞ்சுட்டா. என்னன்னா, நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல உயிர் பற்று இல்லை, உயிர் ஆசையே இல்லை, நம்ம வாழ வேண்டியதே தேவையில்லை அப்படிங்கிறவங்க தாராளமா இறங்கி செய்வாங்க. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் பண்றதும் கிளியர் பண்றேன்னு சொன்னதும் எல்லாமே லாஜிக்கலா யோசிக்கக்கூடியது தான். பட்டு செய்ய முடியாது, சொல்லலாம், செய்ய முடியாது. ஒருவேளை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 15 days ஆச்சும் உடல் மாற்றம் இருக்கும். ஏன்னா அவங்களோட முக மாற்றம் இருக்கும், காய்ச்சல் வரும், அவங்களுக்கு தொண்டை மாற்றங்கள் கொடுக்கும், வாய்ஸ் மாறி இருக்கும், சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அதை ரிகவர் பண்ணிக்கணும்னா திருப்பி அவங்க மந்திரங்களும் இறை சிந்தனை இறை ஞாபகத்தில் அவங்க செலவழிக்கணும். அந்த மாதிரிக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பில்லி சூன்யம் ஏவல் இது எல்லாமே ஒன்று தானே, இல்லை வித்தியாசங்கள் இருக்காங்க? நம்ம பில்லிங்கிறது வந்து ஒரு பூனை இனம் இருக்கு இல்லையா, பூனை இனத்துல செய்யக்கூடிய விஷயங்கள். அந்த டாபிக் போனா நிறைய பெரிய விஷயங்களை பேசலாம். நம்ம பில்லிங்கிறதுக்கே நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பூனைங்கிறது எங்க இனத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அன்பான ஒரு விலங்கு. அந்த பூனை எல்லா பூனையும் யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஓகே, கண்ணங்கரையல்னு இருக்கிற பூனை யூஸ் ஆகும் மாந்திரிகத்துக்கு. அதே மாதிரி கருங்கோழி யூஸ் ஆகும். சரி, குருவியும் வந்து கருங்காகாவும் யூஸ் பண்ணுவாங்க. காக்கா கிடைக்காது, கிடைச்சா அது யூஸ் பண்ணுவாங்க. இது என்னது குயில் இருக்குல்ல, கருங்குயில், அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கருப்பாக கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பியூர் கருப்பாக இருக்கணும், எந்த ஒரு அதில் வந்து கலர் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, அதே மாதிரி கருப்பு ஆடு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து தெய்வங்களுக்கும் பலி கொடுப்பாங்க, மாந்திரீகத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால இந்த பில்லிங்கிற விஷயம் வந்து பூனை கழிவு, பூனையின் பிளட்டு, கரும்பூனையால செய்யக்கூடிய விஷயம். ஓகேவா? சூனியானா 0. ஓகே, சூனியானா 0, அதுல எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு பேச்சாவே எடுத்து வச்சிருக்காங்க. மாந்திரீகத்துல வந்து சூன்யானா 0, அதுக்கு அர்த்தம் இல்லை. ஓகே, ஏவல்ங்கிறது உண்மை. ஏவல்னா எப்படி ஏவல் செய்வாங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு பாவையா நான் உருவாக்கி உங்க ஆன்மாவை அந்த பாவைக்குள்ள செலுத்தி அதுக்குள்ள ஆக்டிவேட் செய்யறது தான் ஏவி விடுறதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த பொம்மையில வந்து உங்களை நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ உங்களோட உயிர், அதாவது நம்மளுக்கு ஆன்மா 7 வகையான கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம எடுத்து அதில் பொதிச்சு மந்திரம் மூலயமா அதில் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுக்கு துன்பத்தை கொடுத்தோம்னா இங்கே அந்த பாவைக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். அதான் ஏவல். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொள்ளைக்கு ரத்த காட்டறி ஏவிட்டுருந்தேன், அந்த மாதிரி செய்கிறதும் ஏவல் தான். ஓகே, ஒரு வகையான ஏவி விடுறதுன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, செய்வினை வைக்கிறதுனாக்கா அவன் பேரால ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு இடத்துல அவன் இடத்துலயோ இல்ல அவனை நினைச்சு சுடுகாட்டுலயோ இல்ல யாரும் ஒரு தீய காரியங்களா ஒரு யாருமே நடமாடக்கூடியாத இடத்துல வைக்கிறது தான் ஏவல் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏவி விடுறாங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி செய்யறது தான். ஓகே, அது ஒரு அனிமல் மேலே ஏவி விடலாம், இல்லை உங்கள் மேலே ஏவி விடலாம். ஓகே, ஏவி விடுறதுனா உங்களோட ஆன்மாக்கு நம்ம விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணி உங்கள் மேலே செலுத்துறது தான். உங்களுக்கு அனாவசியமாக கோபம் வரும், என் பேச்சு மட்டும்தான் கேட்பீங்க, என் கண்ட்ரோலில் இருப்பீங்க.
புரியுதுங்க நான் சொல்றது. இங்க இருந்து நான் என்ன சொல்றேனோ அதான் செய்வீங்க. இப்போ நான் மைண்ட்ல நினைப்பேன், நீங்க வந்து இப்போ பேசக்கூடாது, மௌனமாவே இருக்கணும்னு நினைச்சா மௌனமே இருப்பீங்க, அப்படியே சைலண்ட் ஆயிருவீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் தான் ஏவலுங்க சொல்லுவோம். அப்ப சூனியத்துக்கு அர்த்தம் இல்லை. அதாவது பில்லி சூன்யம் ஏவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல மக்கள் வந்து இதுவும் ஒரு வேர்டா நினைச்சு யூஸ் பண்றாங்க. சூன்யம்னா ஜீரோ, எதுவுமே இல்லாம ஆக்குறதுக்கு பேர் தான் சூன்யம். சூன்யம் வைக்க முடியாது, சூன்யத்தை இல்லாம ஆக்குறது தான் ஜீரோ. ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்றது தான் என்ன ஆகும், சூன்யம். ஓகே, ப்ராப்பராக நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அது சூன்யம். ஜீரோ ஆகிட்டா ஒன்றுமே இல்லையே. ஜீரோ பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணால் தான் அந்த ஜீரோக்கு மதிப்பு. வெறும் ஜீரோ இருந்தால் என்ன மதிப்பு? பிரபஞ்சமும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, வட்டமாக தான் இருக்குது. அப்போ பூஜ்ஜியத்துக்கு வேல்யூவபிள் இல்லை. அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்கள், பிரபஞ்சத்தில் இறைவன் படைச்சிருக்கிற நம்ம எல்லாம் இருக்க தொட்டு தான் அந்த வட்டத்துக்கு மதிப்பு, கௌரவம். நம்ம இல்லைன்னா என்ன யூஸ்? ஆமாம். ஓகேங்களா? அப்போது வில்லிங்கிறது இருக்குது, ஏவலுங்கிறது இருக்குது, சூன்யம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து குழந்தைகளுக்கு கூட மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் மேம், உண்மையாவா? அது செய்கிறாங்கம்மா, மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க தான். ஓகே, பிள்ளைங்களுக்கு பண்ணுறது தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய சமம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தைங்க, இப்போ நான் லாஸ்ட் டைம் நம்ம நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்போம், என்னென்னா தான் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க குழந்தைய கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ். அதே மாதிரி ஒரு குழந்தைய சாக்குப்பையில் கட்டி தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கொடுமையான செயல்கள். ஓகே, தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க குழந்தைய புண்படுத்துறதுக்கு நீ யார்? அந்த உயிரை கொடுக்க முடியுமா? ஓகே, உனக்கு குழந்தை இல்லைன்னா நீ என்ன செஞ்சியோ, அதுக்கேற்ற கர்மம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது பார்க்கணும்ல. அதுக்கேற்ற பலன் தான் செய்யப்படும். குழந்தைங்களுக்கு செய்கிறாங்க. முதல்ல அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்க யோசிக்க வேண்டிய விஷயம், தெய்வத்துக்கே செஞ்ச மாதிரி. ஓகே, அவங்க கடைசியில் வந்து அகோரமான மரணம் அடைவாங்க. செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம், செய்யக்கூடாது. உங்ககிட்ட அந்த மாதிரி வந்து அணுகி இருக்காங்களா? நம்மகிட்ட வந்து அணுகுனாலுமா நல்ல விஷயங்களுக்கு தான் நான் வந்து துணை போவேன், வழிகாட்டுவேன். தீய விஷயங்களுக்கு வந்தால் விலக்கி தான் எங்கே வேணாலும் போய்க்கிட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி கவலை. புரியுதுங்களா நான் சொல்றேன்? புரியுது. முடிஞ்ச அளவு கவுன்சிலிங் பண்ணுவேன், செய்யக்கூடாத முறைகளை சொல்லி தருவேன் அவங்களுக்கு. இது தவறான ஒரு அணுகுமுறைங்கிறது சொல்லி தருவேன். அதுக்கு வரக்கூடிய சாபக்கேடங்களும் சொல்வேன். அதுவும் புரிஞ்சுக்காம செஞ்சாங்கன்னா அவங்களோட விதி. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க. இப்போ அடுத்தது ஒரு உறவுல பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள், இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தா மாமியார் வந்து மருமகள் கிட்ட சொல்றது, நீ என் பையனை என்னமோ பண்ணி வச்சுட்ட, அதனாலதான் என் பையன் வந்து உன் பேச்சே சொல்லிட்டு நடக்கிறான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையிலே நடந்திருக்கு உங்ககிட்ட? அந்த மாதிரியான ஒரு செஞ்சிருக்காங்கம்மா. ஏன்னா கேரளால இருந்து ஒரு பார்ட்டி என்னன்னா, Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.